வந்துட்டேம்மா, நீ வா. சரி, ஓகே, வை, வா. ஓ! இவங்களுக்காக தான் இப்போ வந்தீங்களா? ஆமாண்டா, சொன்னா நீ வந்திருப்பியா? சரி, சரி. என்னமோ பண்ணு. ஏன், என்னாச்சு அந்த அம்மாவுக்கு? தெரியலடா. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பேசினா. அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். சரி, சரி, அது வராங்க பாரு. நிமிஷா. நிமிஷா, ஆக்டிங்க போடு. நிமிஷா, ஏன் அழுவுற? அப்பா, இப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கு. அவ அழுவுறா. ஒரு பிஜிஎம் போடுங்க. என்னது இது, இதை போடுறீங்க? நான் ஒரே ஹாப்பியா இருக்கேன். ஹாப்பி மூடுக்கு போடுங்கன்னா சேடா ஆக்கிட்டீங்களே. சரி, ஓகே. அவ அழுதா எனக்கு ஹாப்பி தான். அண்ணா. நிமிஷா, ஏம்மா, என்னம்மா ஆச்சு? நிமிஷா, அழாம சொல்லுமா. நீ அழுதா அண்ணனுக்கு கஷ்டமா இருக்கும்ல. கொஞ்சம் அழாம என்னென்ன நடந்ததுன்னு சொல்லுமா. அண்ணா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலண்ணா. தம்பி இப்பதான் கால் பண்ணியிருந்தான் பக்கத்து வீட்டில இருந்து. அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ அதிகமாயிடுச்சான். அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கண்ணா. நான் ஊருக்கு இப்போ போகணுண்ணா. நிமிஷா, அமௌண்ட் ஏதாவது இருக்காமா? அமௌண்ட்டு நான் பார்த்துக்கிறேண்ணா. ஆல்ரெடி நீ நிறையவே எனக்கு காசு கொடுத்துட்டேன். இப்போ உன்கிட்ட நான் காசு வாங்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா. நிமிஷா, என்ன சொல்ற? நான் உன் அண்ணம்மா. நீ இப்படிலாம் அழக்கூடாது. அண்ணா, நான் இருக்கேன்ல உனக்கு. இந்த மாதிரிலாம் பேசாதம்மா. போட்டா படுற ஒரு டிராமாவை. இவன் கிட்ட இருந்து காசை வாங்குறதுக்கு இவ என்னென்ன மாதிரிலாம் நடிக்கிறா. அது இந்த ஆரஞ்சு மரத்தால எனக்கு புரியவே மாட்டேங்குது. எவ்வளோ சொன்னாலும் நம்ம கேட்குறானா அவன்? ஹம், என்ன பண்ண போறானோ தெரியல. நிமிஷா, அழாதம்மா. இல்லைண்ணா, பயமா இருக்குண்ணா. அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவ்வளோதாண்ணா. நானும் தம்பியும். நிமிஷா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. அண்ணன் நான் இருக்கேன்ல. பாசமலர் சிவாஜி கணேசனையே மிஞ்சிட்டீங்கடா. என்னம்மா அந்த பொண்ணு நடிக்குது, இவனும் நம்புறான் பாரேன். நம்ம சொன்னா மட்டும் கேட்கவா போறான்? நம்ம என்ன சொன்னாலும் என் தங்கச்சி அப்படி இல்லைன்ட்டு போயிடுவான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணா. ஊரில் அம்மா மட்டும் தனியாக இருக்காங்கண்ணா. தம்பி சின்ன பையன் என்ன பண்ணுவான்? சரிம்மா, அப்ப காசு எதுவும் வேணாமா? அப்படின்னா நீ பார்த்து பத்திரமா போ. நான் உன்னை பஸ் ஏற்றி விடவா? ஐயோ, நடிப்பு கொஞ்சம் ஓவராக போட்டோமோ? நாமளே ஓவர் ஆக்ட் பண்ணி அமௌண்ட்டு தர வேணான்ற மாதிரி பண்ணிட்டனே. இப்போ அமௌண்ட்டு அவன் வாயிலே தர வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஓகே, வேறு ஆப்ஷன் இல்லை, இதையே பேசுவோம். ஏன், என்னாச்சு நிமிஷா? அண்ணா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. அமௌண்ட்டு ரொம்ப செலவாகும் போல. ஊரில் இருக்கிற வீடை தான் விற்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன். நிமிஷா, இங்க பாரு நிமிஷா. நீ வீடெல்லாம் ஒன்றும் விற்க தேவையில்லை. நான் உனக்கு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என் கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு. அதை நீ எடுத்துட்டு போ. மீதி அமௌண்ட்டை நான் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன். இவனை மாதிரி இழிச்சவன் என் ஊருக்கு ஒரு 10 பேர் இருந்தால் போதும். நாடு ரொம்ப விளங்கிடும். 10 பேருக்கு பதில் இவன் ஒரு ஆளே போதும். எல்லாரும் வாங்க, இங்கே இழிச்ச வாயினி இவன் தலையில் எழுதி ஒட்டியிருக்கு. இவனை வந்து ஏமாத்திட்டு போங்க. என்ன பண்ணுறது, இவன் கூட இருந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. ச்சே, கஷ்டமாவும் இருக்கு. ஏன் மச்சானாச்சே. அமௌண்ட்டெல்லாம் எதுவும் வேண்டாண்ணா. நீ ஆல்ரெடி எனக்கு நிறைய அமௌண்ட்டு கொடுத்துட்ட. அமௌண்ட்டெல்லாம் வேண்டாண்ணா. நடிக்கிறா பாரு. ஐயோ, என்னால முடியல, டென்ஷனா ஆகுது. இவளை பார்த்தாலே ஆத்திரமா வருது. என்னமா ஆக்ட் பண்றா. நிமிஷா, இப்போதைக்கு இந்த அமௌண்ட் வச்சுக்கோ. அண்ணா, அமௌண்ட்லாம் வேணாண்ணா. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இப்போ உன்னை பார்த்துட்டேண்ணா. எனக்கு அது போதும். வந்துட்டாங்கடா எப்பா. நடிப்பு அரசிடா இவ. உன்னை பார்த்துட்டதே எனக்கு போதும்ண்ணா. நான் ஊருக்கு போயிட்டு வரேண்ணா. ஏன்னா நான் வருவேனா என்னன்னு தெரியல. அதான் உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை விட்டு போகணுன்றது தான். நிமிஷா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மாவுக்கு கண்டிப்பா சரியாயிடும். நீ கண்டிப்பா திரும்பி காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுவாம்மா. ஓகேவா? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. அண்ணா நான் இருக்கேம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிங்கண்ணா. நிமிஷா, இந்த அமௌண்ட்டை புடி. இல்லை, எனக்கு வேணாண்ணா. இப்போ வாங்க போறியா இல்லையா நீ? அண்ணா கொடுத்தா வாங்க மாட்டியா? சரிண்ணா. இந்தா புடி. சரியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிண்ணா. அமௌண்ட்டு பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. அதில் 10K இருக்கு. இப்போதைக்கு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் எப்படியாவது ரெடி பண்ணி நான் உனக்கு அனுப்புகிறேன். இதை வச்சு இப்போ பார்த்துக்கோ, ஓகேவா? அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே பார்த்துக்கோ. நான் உனக்கு போட்டு விடுறேன். சரியா, பார்த்து பத்திரமா போகணும். இல்லைன்னா நான் கொண்டு வந்து விட்டு வரவா?
இல்லைண்ணா வேணாண்ணா. நீ எனக்கு இவ்வளோ செய்யறதே எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு இதுவே போதும்ண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ ஊருக்கு போயிட்டு அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. ஓகேவா? சரிண்ணா. இன்னும் இவனை எவ்வளோ ஏமாத்த போறான்னு தெரியல. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. ஓகே பாய்ண்ணா. நான் போயிட்டு வரேண்ணா. சரி நிவிஷா, நீ அழாத. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரிண்ணா, நீயும் ஃபீல் பண்ணாத. பார்த்து பத்திரமா இருண்ணா. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரவா? இல்லை வேண்டாண்ணா, நானே போயிட்டு வரேன். பாய் குமார் அண்ணா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அம்மாவை பார்த்துக்கோ. சரிங்க அண்ணா. நிவிஷா, அண்ணா. அழாம போமா. சரிண்ணா. பார்த்து போ. ஓகேண்ணா. என்னடா, எல்லாமே முடிஞ்சிச்சா? நீலாம் திருந்தவே மாட்டடா என்னைக்குமே. நான் கிளம்புறேன்டா. பாய். மச்சான் நில்லுடா. மச்சான்.